வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் பச்சை பயிறு மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பச்சை பயிறு மிளகு வடை செய்ய போகிறோம். அதுக்கு பச்சை பயிறு ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். இந்த ஒரு அழாக்கு எடுத்தால் அதில் 1/4 அழாக்கு அரிசி, புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இது நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி. இது எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரமாக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது பச்சை பயிறு அரிசி ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாவோட நாம் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அது நல்லா கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நாம் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி அதை சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் உப்பு ஏற்கனவே மாவு அரைக்கிறப்பவே அதில் போட்டாச்சு. அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இல்லைன்னா வேணும்னா தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ நாம் அது கூட அரிசி மாவு, தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சி வச்சுக்கிட்டா தான் வடை சூப்பராக வரும். இப்போ நம்ம மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூட இப்போ அரிசி மாவு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவோட பதம் இப்போ கரெக்டாக இருக்குது. இதை ஒரு துணியில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சு தட்டிட்டு, வடை பக்குவத்துக்கு தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் ஒரு துணி, வெள்ளை துணி வச்சுருக்கேன். அதில் நாம் இந்த மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி தட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் கையில் தேய்ச்சிட்டு நாம் கொஞ்சம் நமக்கு தேவையான சைஸ்க்கு தட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வடைகளை எல்லாம் நல்லா தட்டியாச்சு இந்த துணியில். இதில் ஈரப்பதமும் கொஞ்சம் அந்த துணியில் போயிடும். இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு நாம் பொரித்து எடுத்தால் சூப்பரான சுவையான பச்சை பயிறு மிளகு வடை வீட்டிலையே ரெடி ஆகிடும். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். செஞ்ச உடனே இதை சூடாக சாப்பிட்ருங்க. இப்போ வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வீட்டிலையே சூப்பரான பச்சை பயிறு மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் ஆரோக்கியமானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸியானது. இதை நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.